போல ஒளிந்து போவான், மகிமை அற்று போய்கிறது. சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து அதான் கர்த்தரின் ஆவிங்கிற. அதன் பூ உலர்ந்து அதன் அழகான வடிவம் வாடி போய் ஒண்ணும் இல்லை. ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழியில் அழைந்து போவான். ஒருவேளை ஐஸ்வர்யவான் கர்த்தரின் வழியில் இருந்தான், அவன் மகிமைப்படுவான் இல்லையா? கர்த்தரின் வழியில் தான் மகிமைப்படுவான். தன் வழியிலேயே நிலைத்திருந்தால் நெபுகாத் நேசருக்கு பெருமை வந்ததே, அதுபோல வந்தால் அவன் ஒளிந்து போய் விடுவான் என்று பேசுகிறார் என்பதாக பார்க்கணும். கர்த்தரின் சூரியன் கடும் வெயிலுடன் உதித்துங்கிறார். சூரியன் என்னது? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லையா? சங்கீதம் 84:11, சங்கீதம் 84:11, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர் அப்படிங்கிறார். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர்கிறார். போதுங்க. அப்படின்னா அந்த தேவனாகிய கர்த்தர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 சாமுவேல் 23:4, 2 சாமுவேல் 23:4. அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதிக்கிறாராம். மலைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற விடியற்கால தன்னுடைய காந்தியினால் தன் வெளிச்சத்தினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்கப்படுகிற விடியற் காலத்து வெளிச்சத்தை போல இருப்பாராம். அவர் அப்படி இருக்காருங்கிறார் இல்லையா? அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்துங்கிற. அப்ப காலையில் உதிக்கக்கூடிய சூரியன் அவர். தேவநாயகத்தை சூரியனும் கேடகமானவர். காலையில் மந்தாரமாய் உதித்து, மந்தாரம் இல்லாமல் உதித்து, மழைக்கு பிற்பாடு ஒரு மழை அடிச்சு உலகம் அழிஞ்சு போகுது, அதுக்கப்புறம் மந்தாரம் இல்லாமல் சூரியனாக உதிக்கிறார் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உதிக்கும் போது புல்லை பூமியிலிருந்து முளைக்கப்படுகிற சூரியன் விடியற்காலத்து வெளிச்சத்தை போடுறோம். விடியற்கால வெளிச்சம் வரும்போது அந்த புல்லு பூமியிலிருந்து முளைக்கும். அப்படின்னா உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறார் இல்லையா? புல்லுனா ஜலம் தானே, அப்போ உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறார். அப்படின்னு இந்த தேவனாகிய கர்த்தர் அவர் மந்தாரம் இல்லாமல் உதிக்கிறார் என்று சொல்லும் போது அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அப்படிங்கிறது இன்னொரு வசனத்தில் நம்ம கன்ஃபார்ம் பண்றோம். ஓசியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். ஓசியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். 2 நாட்களுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 2 நாளைக்கு பின்பு தான் உயிர்ப்பிப்பார். அது கருமாதி அல்ல. 3ஆம் நாளிலே நம்மை எழுப்புவார். 2000 வருஷத்துக்கு அப்புறம். ஒரு நாள் 1000 வருஷம், 2 நாளைக்கு அப்புறம் உயிர்ப்பிப்பார்னா 2000 வருஷத்துக்கு அப்புறம் உயிர்ப்பிக்க போறாரு. 3